நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. எப்போதும் பயந்திருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு பயம் அப்படின்றது சிலருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழியத்துல பயம் வேண்டாம், ஊழிய காரியங்கள்ல பயம் வேண்டாம். ஒரு விஷயத்த செய்யறீங்க, ஊழியத்துக்காக ஒரு விஷயம் அதுல பயம் வேண்டாம். அதை பத்தி சொல்ல வரல. இங்க என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம், ஆண்டவருக்கு பயப்படணும், பெரியவங்களுக்கு பயப்படணும், மற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த ஒரு பரிசுத்த பயம் அப்படின்றது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பயமே கிடையாது. எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமிரா ஒரு தெனாவட்டா இன்னைக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடியாது. இந்த நியூ ஜெனரேஷன் சுத்தமாவே கிடையாது. அந்த அந்த காலத்து ஆட்களா இருந்தா கூட டீச்சர் கொஞ்சம் பயப்படுவாங்க, பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க, பெரியவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட், மதிப்பு, பயம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. அந்த பயமே இல்லை. சோ இந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்படி பயப்படாதவன் என்ன செய்வான்னா, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான் அப்படின்ட்டு. அப்ப பயப்படாம நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவன் ஒரு நல்ல தீங்குல விழுவான். ஏன் அப்படின்னா, இவன் தான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்றானே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானே, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்றானே. அப்படி இருக்கும்பொழுது அந்த கீழ்ப்படியாம இருக்கக்கூடியவர்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு தீங்குல விழுந்து மாட்டிட்டு அங்க பெருசா பாதிக்கப்படும் பொழுது, ஐயோ அன்னைக்கே சொன்னாங்களே, நான் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே வரும். சோ இன்றைக்கும் கூட இந்த வசனம் சொல்லக்கூடியதுதான், நீங்க பயந்து இருக்கும் பொழுது நீங்க தீங்குக்கு தப்பி விலகி இருப்பீர்கள். தீங்கு உங்களை அணுகாது. ஏன் அப்படின்னா, நீங்க பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறீங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இதை செய்ப்பா அப்படின்ட்டு, சரிம்மா அப்படின்னு நீங்க அதை செய்றீங்க. தீங்குக்கு நீங்க விலகி பாதுகாக்கப்படுறீங்க. நீங்க உங்க பாஸ்டருக்கு பயப்படுறீங்க, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க, செய்மான்னு சொல்றாங்க, ஓகே பாஸ்டர் உடனே நீங்க செய்றீங்க. தீங்குக்கு விலகி நீங்க பத்திரமா இருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் செய்யாம உங்க பாஸ்டர் சொல்றாரு இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆமா இவருக்கு ஒரு வேலையே இல்லை, எதை செய்யாலும் இப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை செய்றீங்க. அங்க ஒரு தீங்கு நிக்குது, அதுல மாட்டிக்கிறீங்க, கடைசியில நீங்க தான் அவதிப்பட வேண்டியதா இருக்கும். சோ இன்றைக்கும் கூட இந்த வசனத்தின்படி நீங்க வாழ்வீர்களானால் ஆண்டவர் தீங்கு நாள் அப்படின்றதுக்கு உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வார்.